ஹாய் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு போலீஸ் இல்லையா, டிஎன்எஸ்யூஆர்பி சொல்லக்கூடிய காவலர் பொது தேர்வு 2025க்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. வேக்கன்சி பார்த்திங்கன்னா 3665 போஸ்ட் இருக்குதுங்க தமிழ்நாடு முழுக்க. இந்த பொது தேர்வுக்கு எப்படி படிக்கணும், எப்படி பாஸ் ஆகணும், எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் போதும் இந்த வருஷம் 2025 எக்ஸாமில் நம்ம இந்த போலீஸ் ஜாப் கான்ஸ்டபிள் ஜாப் எப்படி கிடைக்கும், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, தேர்வு எப்படி இருக்கும், என்னென்ன பாடங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்முடைய சேனல் இந்த கிரேட் அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான நெக்ஸ்ட்டு பேட்ச் ஆல்ரெடி பேட்ச் போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு பேட்ச் ஆகஸ்ட் 27 நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இதான் TNUSRB.gov.in இந்த வெப்சைட்டை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி, இந்த வெப்சைட்டில் ஆல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வெப்சைட் பார்த்துங்க, கீழே இருக்குது. இதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர்கள் பதவிக்கான பொது தேர்வு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதோட டேட் பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான கடைசி லாஸ்ட் டேட் அப்படின்னா 21/9, கரெக்டாக 1 மந்த் இருக்குது. ஸோ எக்ஸாம் டேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நவம்பர் 9 இல்லைங்களா, நவம்பர் 9 ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஜஸ்ட்டு 2 மந்த்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கங்களேன். ஸோ படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப் கிடச்சிடும். அதே மாதிரி ப்ராக்டிஸில் நிறைய பேர் இருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ்ங்கிறது ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ப்ராக்டிஸ் படிச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், 3644 + 21 எக்ஸ்ட்ரா காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் காவல்துறைக்கு 2833, சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை 180, தீயணைப்புத்துறை மீட்பு பணிகள் துறை 631 போஸ்ட் இருக்குதுங்க. ஸோ நிறையா ஸ்கோர் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தீயணைப்புத்துறை மீட்பு பணிகள் துறையில் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். 631 போஸ்ட் இருக்குது. ஸோ பற்றாக்குறை இருப்பின் 21 போஸ்ட்டு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. சரி, இது இல்லாமல் சிறப்பு ஒதுக்கீடுலாம் கொடுத்துருக்காங்க. 2ஆம் நிலை காவலராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பாருங்கள், வார்ட்ஸ் கம் டிபெண்ட், அதாவது சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு இது சம்மந்தமாக 10%ங்க. 10% எல்லாத்தையும் 10% இருக்குது. விளையாட்டுத்துறையாக இருந்தால் 7%, 10% இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தில் இருந்தால் 5% கொடுக்குறாங்களாமா. எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் இருக்காங்களா. ஆதரவற்ற விதவைகள் இருந்தாங்கன்னா 3% கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்லேயும் அதே மாதிரி தமிழில் படித்தவங்களுக்கு பிஎஸ்டிஎம் ஞாபகம் வச்சுங்க. தமிழில் படித்து முதலாவது வகுப்புலேருந்து டிகிரி வரைக்கும் அல்லது 10th +2 வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் பயின்றவங்களாக இருந்தால் 20% கொடுக்குறாங்க, மறந்துடாதீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஸ்கூலில் வாங்கிட்டீங்கன்னா போதும். 1 முதல் 5வது வரை ஒரு சர்டிஃபிகேட்டு, 6வது முதல் 10வது வரை ஒரு சர்டிஃபிகேட்டு. இன்கேஸ் 10th வரைக்கும் படிச்சிருந்தால் அப்படி வாங்கிக்கலாம். +2 படிச்சிருந்தீங்கன்னா 11th 12th 3 சர்டிஃபிகேட் தனித்தனியாக வாங்கிடணும். வாங்கினா கண்டிப்பாக 20% இருக்கிறதுனால தமிழில் பயிலவனுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், சேலரி பாருங்கள், ஸ்டார்டிங் சேலரி ஒரு 20,000 வச்சுக்கோங்க. நம்ம நம்ம அப்பாயின்மெண்ட் வரப்போ கிட்டத்தட்ட சேலரி ரைஸ் ஆகி 20,000 வந்துடும். ஸோ 67,100. ஸோ 8th பே கமிஷன்ஸ் அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு இருந்தாலே போதும். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தர்களுக்கு விண்ணப்பத்தில் வயது தகுதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசியாக இருந்தால் அவங்க பார்த்திங்கன்னா 26 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். 18 to 26 இயர்ஸ் இருக்கணும். ஸோ 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் பிசி, எம்பிசி, பிசிஎம்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆதி திராவிடர் மற்றும் அருந்ததியர் இருந்தாங்கன்னா ஒரு 31 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட் பார்த்திங்கன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு மிக மிக முக்கியமானதுங்க. ஸோ இந்த
இந்த ஒதுக்கீடு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம பார்த்துக்கணும். சப்போஸ் நம்ம வந்து பிசியில் இருக்கோம் அப்படின்னா 26.5% வந்து இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. இன்கேஸ் எம்பிசி இருந்தீங்கன்னா 20% அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து தேர்வு முறை வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். புதுசாக இப்போ தான் வந்து முதல்ல நம்ம வந்து யூஎஸ்ஆர்பியில் வந்து எக்ஸாம் எழுத போகிறோன்னா அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது தேர்வு முறைகள் என்ன. ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்குதுங்க. சரிங்களா, கண்டிப்பாக வந்து 6th to 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய தமிழை வந்து சிறப்பாக நீங்கள் படிச்சுக்கணுங்க. சிறப்பாக படிச்சிருக்கோங்க. முக்கியமாக இலக்கணம் கேட்குறாங்க. அதனால் அந்த இலக்கண பகுதி, அது இல்லாமல் ப்ரோஸ் பொயட்ரிக்லேயே அதெல்லாம் படிச்சுக்கங்க. அது தகுதி தேர்வு தான். ஒரு 40 மார்க் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து முதன்மை எழுத்து தேர்வு இருக்குது. அதில் 70 மதிப்பெண்கள் எடுக்கணும். சரிங்களா, அதே மாதிரி உடற்கூறு அளத்தல் தகுதி தேர்வு எல்லாமே வரிசையாக இருக்குதுங்க. ஸோ உடற்திறன் போட்டிகள் இருக்குது, 24 மதிப்பெண்கள் இருக்குது. சிறப்பு மதிப்பெண் யாராக இருக்குது அப்படின்னா இந்த என்சிசி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லலாம் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 6 மதிப்பெண் கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் பூஸ்டப் ஆகி இன்னும் ஸ்கோர் அதிகமானாலும் வச்சுக்கங்களேன், நம்மளுக்கு வந்து நல்ல போஸ்ட்டில் போகலாம். ஸோ எழுத்து தேர்வில் தமிழ் தகுதி தேர்வை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ் தகுதி தேர்வில் வந்து தேர்ச்சி பெறுவது கட்டாயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 80 மதிப்பெண்களில் வந்து 80 நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க. தேர்வு கால அளவு 80 வினாக்கள் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைந்தது 32 மதிப்பெண்கள், அதாவது 32 மேல் 40% நீங்கள் வந்து தேர்வில் பெற்றிருந்தால் மட்டும்தான் முதன்மை தேர்வை அவங்க வந்து திருத்தவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதன்மை தேர்வு எடுத்திங்கன்னா 45 மதிப்பெண்கள் இருக்குது, 45 கேள்வி கொள்கொறி வினாக்கள் தான். அதே மாதிரி பகுதி ஆன்னு ஒன்று இருக்குது, அது உளவியல் 25 மதிப்பெண்கள் 25 கேள்விகள் கேட்குறாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 70 மதிப்பெண்கள் 70 வினாக்கள் 1 மணி 20 நிமிடம், அதாவது 80 நிமிடங்களில் நீங்கள் வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு வினாவிற்கும் ஒரு மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தார்கள் அதிகபட்ச மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து மொத்த காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு வகுப்பு வாரியாக சிறப்பு ஒதுக்கீட்டின் 1:5 ரேஷியோவில் தான் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக tnusrb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஸோ அடுத்தது உடல் தகுதி தேர்வு எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து சான்றிதழ் சரிபார்த்தல், அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்த உடற்கூறுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்குறாங்க, இது முக்கியமானது. நிறைய பேருக்கு ஹைட்டே இருந்திருக்காது, எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வச்சுருப்பாங்க. சரிங்களா, அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ குறைந்தபட்ச ஆண்களுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்களாக இருந்தால் 159 சென்டிமீட்டர். ஸோ ஆதி திராவிடருக்கு 167, குறைந்தபட்சம் 157. ஸோ 2-3 குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண மார்பளவு குறைந்தபட்சம் 81 சென்டிமீட்டர், அதாவது சாதாரண நிலையில் மூச்சு உள்ளிட்டு இழுக்கும் போது 5 சென்டிமீட்டர் குறைந்தபட்சம் ஏறி இறங்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸே போடணும். அல்லது நீங்கள் வந்து இப்போயே உடற்பயிற்சி ஆரம்பிச்சிடணும். சரிங்களா, உடல் உறுதி தேர்வுலாம் இருக்குது பாருங்கள். ஆண்களுக்கு வந்து 1500 மீட்டர் தூரத்தை வந்து 7 நிமிடத்தில் நீங்கள் வந்து கடக்கணும். ஸோ அதே பெண்களாக இருந்தால் 400 மீட்டர் 2 நிமிடம் 30 வினாடியில் வந்து கடந்திருக்கணுங்க. இந்த உடல் உறுதி தேர்வு இல்லையா, தகுதி தேர்வு, அதெல்லாம் முக்கியமானது. இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து பாஸ் ஆகி போனாலும் மார்க் எடுத்தாலும் இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் ஸ்கோர் பண்ணியிருக்கணுங்க. ஸோ உடற்போட்டி மொத்த பதிவுகள் வந்து 24 மதிப்பெண்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதே மாதிரி அதிகபட்சம் 6 நட்சத்திரங்கள் பெற்றால் 24 மதிப்பெண்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஆண்களுக்கு அப்படின்னா கயிறு ஏறுதல். சரிங்களா, அது எப்படி 5 மீட்டருக்கு குறைவாக கயிறு ஏறுறது. அதே மாதிரி நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், உயரம் எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 100 மீட்டர் ஓட்டம் எப்படி இருக்கும், 400 மீட்டர் ஓட்டம் எவ்வளோ தூரம், என்னென்ன வினாடிகளில் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கும் இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக பார்த்துக்குங்க. இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு நம்ம வரப்போகிறோம். எங்கே அப்படின்னா அந்த தேர்வு கட்டணம் 250 ரூபா. சரிங்களா, இது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா எப்படி படிக்கிறது, என்னென்ன படிக்கிறது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்து நெருங்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். அஸ் யூஷுவல் பார்த்தோம், பேப்பர் 1 தமிழ். ஓகேங்களா, அது 6th to 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய தமிழ் படிச்சுக்கணும்.
ஸோ ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கும்போது மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு எல்லாமே வந்துடுங்க. அது எல்லாமே சைக்காலஜிக்கல் எக்ஸாம் தனியாக இருக்குதுங்க. 25 கொஷின்ஸ், மொத்தம் 70 கொஷின்ஸுங்களா. 70க்கு தான் கட் ஆஃப் பேஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அந்த கட் ஆஃப் பாருங்கள். ஸோ 2023 தான் இதற்கு முன்னாடி நடந்த எக்ஸாம். கடைசியாக நடந்த எக்ஸாம் வந்துங்க 2023 தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஆண்களாக இருந்தால் 62 கட் ஆஃபுங்க. ஸோ பெண்களாக இருந்தால் 53. பிசிஏ இருந்தீங்கன்னா 60. சரிங்களா. ஸோ பெண்களுக்கு 53 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு அப்படியே வரிசையாக வருது, செக் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கட் ஆஃபுடைய டார்கெட் என்னவாக இருக்கணும், 65க்கு மேல் கவனிச்சிக்கங்க. எப்போயுமே அது பழச கட் ஆஃப் எடுக்கக்கூடாது, அதை விட அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ 65க்கு மேலே நீங்கள் கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். சரிங்களா. போலீஸ் ஜாப் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லேயே நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. சரி, இப்போது அந்த ரிட்டன் எக்ஸாம்ஸில் ஸ்கோர் பாருங்கள். ரிட்டன் எக்ஸாமில் 70 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி 24 மார்க்ஸு, ஸ்பெஷல் மார்க்ஸ் அந்த என்எஸ்எஸ், என்சிசி இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 100 மார்க்ஸ் டோட்டலாகவே சேர்த்து கொடுக்குறாங்க. சரிங்களா. சரி, இப்போது அந்த தனித்தனி போஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபயர்மேனு, டிஎஸ்பி, ஜெயில் வார்டன்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபயர்மேனுக்கு தான் எல்லோரும் ஓடி போய் செலக்ட் பண்ணக்கூடிய போஸ்ட்டுங்க. பாருங்கள், நம்ம 65க்கு மேலே அப்படின்னு சொல்லி ஒரு கட் ஆஃப் பார்த்தோம் பார்த்தீங்களா, 65க்கு மேலே. ஆனால் 65க்கு மேலே கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஃபயர்மேன் எல்லோரும் லைக் பண்ணக்கூடியது 90க்கு மேலே நீங்கள் வந்து கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் படிக்கணும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி எவ்ரிதிங். ஏன்னு கேட்குறேன், எல்லோரும் அதை தான் லைக் பண்ணுறாங்க, ஃபயர்மேனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் டிஎஸ்பி வராங்க, அதுக்கப்புறம் ஜெயில் வார்டன் வராங்க. ஸோ இந்த ரேங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறது, கட் ஆஃப் ரேங்க்ஸ் எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா நம்ம எப்படி படிக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.